பால் பொங்க போகுதுல, அத்தைய கூடுமா? அத்தை வாங்க, பால் பொங்க போகுது. அப்பாட, பால் கிழக்காம பார்த்து பொங்கி இருக்கு. நல்லதுன்னு சொல்லுவாங்க, கிழக்காம பார்த்து பொங்குனா. பூமாரி, அந்த டம்ளரே சீனி போட்டு ஆளு கொஞ்சம் பாலை கொடுக்கலாம். எப்ப சரவணா, வீடெல்லாம் நல்ல அளவு போல கட்டி இருக்கிய, நல்லா இருக்கியா? நிறைய பேருக்கு சொல்லியிருக்கீங்களோ? இல்லங்க தாத்தா, சொந்தக்காரங்க 2 3 வீடு, பின்ன அக்கம் பக்கம் நமக்கு வேலை செய்ய வருவாங்கல்ல வயல்ல, அவ்வளவுதான், வேற இருக்கோம்னு சொல்லல. இந்த கல்யாணம் இருக்குல்ல, என்ன தாமராக்கா பக்கத்து வீட்டுல இருந்து வர்றதுக்கு இப்படி நேரமா உங்களுக்கு? பால் காய்ப்பு முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கே போக ஆரம்பிச்சாச்சே. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே வர முடியும். பொசுக்குன்னு இப்படி கிளம்ப முடியுமா என்ன? நாங்க மட்டும் இருந்தா பொசுக்குன்னு கிளம்பி வந்துடலாம். கிளடு கிட்டவங்க கிடக்குதே, அதுக்கு பொங்கி பொரிச்சு தட்டி எல்லாம் வச்சுட்டு தானே வர முடியும். பள்ளம் காய்ச்சிட்டீங்களா? நல்லபடியா எல்லாரும் வந்தாங்களா? ஆமாங்கக்கா, எல்லாருக்கும் நம்ம சொல்லல, சொன்னவங்க எல்லாம் வந்தாச்சு, உங்களை தவிர. ஏனே, அப்படியே எல்லாரும் வந்துட்டாங்களா? பொன்னியக்கெல்லாம் வந்திருக்காங்களா? இல்லம்மா, அவங்க இன்னும் வரல, வருவாளா இருக்கும். ஏ மீனாவா இது? ஆளே அடையாளம் தெரியலையே. வீட்டுல அழுக்கு ட்ரெஸ் போட்டு திரிவ, வெளியே வந்தாதான் மீனாவாட்டே இருக்கா. சரி, நாங்க உள்ள போறோம். பொன்னியக்கா வந்தா என்னைய பார்க்க சொல்லுங்க. என்னனே பொன்னின்ட்டு இப்பதான் வாய மூடல, அதுக்கடையில வந்துட்டா. காது இது கேட்டுச்சோ என்னமோ. வரட்டு, இவள்கிட்ட எனக்கு நிறைய பேச வேண்டியது இருக்கு. வாங்கத்த வாங்க. சேகர்லாம் வரலையா? இல்லப்பா, சேகர்லாம் வரல. நானும் பொன்னியும் தான் வந்தோம். வீடெல்லாம் நல்லா கட்டியிருக்கீல, தூரத்துல இருந்து பாக்கவே தெரியுது, நல்லா இருக்கு. எல்லாரும் வந்துட்டாங்களா என்ன? எல்லாரும் வந்துட்டாகத்த, உங்களை தவிர. இப்பதான் நீங்களே வந்திருக்கீங்க. ஒரு மாமன் முண்டாட்டி இப்படி நேரம் கழிச்சா வருது. நேரம் ஆயிடுச்சு சரவணா. அங்க பொண்ணு வீட்டுல இருந்து வந்திருக்காங்களா? பொண்ணு வீட்டுல இருந்தா காலையில பால் கைக்கு முன்னாடி வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாகத்த, போங்க உள்ள போங்க. என்ன சரவணாத்தா, பட்டு வேட்டி சட்டைலாம் இப்பவுமே கட்டின மாதிரி இருக்கு. இன்னும் நம்ம கல்யாணத்துக்கு 25 நாள் இருக்கு. அதுக்கடையிலேயே பட்டு வேட்டி சட்டை கட்டிட்டீங்க. ஓடி அங்கிட்டு, நானே பால் காய்ச்சி அண்ணன் இதையும் கட்டணும்னு சொல்லிட்டு இதை கட்டி, இந்த பட்டு வேட்டி சட்டையை கட்டி நான் படுற பாடு இருக்க. ஐயோ. ஆமா, என்ன கிஃப்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கு. உள்ள தங்க மோதிரம் வச்சிருக்கீங்களா, இல்ல கவரிங் மோதிரத்தை வாங்கி வச்சு ஏமாத்த போறீங்களா? ஆமா, மோதிரம் வாங்கி வைக்க கிஃப்ட்ல. மோதிரம் என் அத்தானுக்கு கைய பிடிச்சி கல்யாணம் அன்னைக்கு காலையில போடுவேன், அப்படி போடுவேன். அதை விட்டு இந்த மாதிரி டப்பாலைய வச்சு கொண்டு வர போறேன். வாயெல்லாம் நல்லாதான் பேசுற, வாயாடி. வாய் பேசிதானே ஆகணும். வாய் பேசினாத்தியா இந்த காலத்துல காலம் கழிக்க முடியும். அப்புறம் வீடெல்லாம் தடபுடலாம் இருக்கு. அத்தான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். மேலதானே ரூம் இருக்கும் வழக்கமா எல்லா வீட்லயும். மேல வந்துரு, உன்ட பேசிட்டு தான் அடுத்த வேலையே எனக்கு. உன்ட பேசுறதுக்காகவும் உன்னைய பாக்குறதுக்கும் மட்டும்தான் நான் பால் காட்சிக்கே வந்தேன். எப்படா உன்னை பாப்போம், எப்படா விடியும்னு இருந்தேன். நீ மட்டுமா? நானும் தான் உன்னை பார்க்கதான் ஆசையா வாசல்லையே காத்துட்டு இருக்கேன். என்னத்தான் என்னவோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, என்னவோ முணுமுணுச்சிய வாய்க்குள்ள. என்னதான் அதை வாயத்தோன்னு தான் சொல்லி தொலையேன். அடியே, ஏண்டி கொஞ்சமாவது மதிப்பு மரியாதை ஏண்டி? நாளை கல்யாணம் கழிஞ்சாலும் இப்படிதான் பேசுவியோ? நீ வான்ட்டு ஒழுங்கா அத்தான் வாங்க போங்கன்னு பேசி பழகு, இல்ல பாத்துக்கோ. அதெல்லாம் கொடுக்க வேண்டிய நேரம் மதிப்பு கரெக்டா தன்னால வரும் தான். சரி, இப்ப நீ வா. போராட்டினா அம்மா என்னையே பாத்துட்டு இருக்கோம், வேண்ட பேசுதாளா பாக்காளா பேசாளா என்ன ஏதுன்ட்டு. இப்பன்னா அப்படி இல்ல, எல்லார்ட்டையும் பேசிட்டு இருப்பாங்களா, அந்த கேப்ல நம்ம மேல போய் பேசிட்டு வந்துடலாம். அப்புறம் நிம்மதியா சந்தோஷமா தைரியமா இருப்பேன் தான். என்னது இப்பமா? வாடி எங்கிட்டு, எனக்கே வேலை சொல்லி கிடக்கு. அந்த சாப்பாடுக்கு சொல்லியிருந்துல, இப்ப 1/2 மணி நேரத்துல வருவான். இங்கிட்டு நிக்கணும், ஒன்னு பாத்துக்கணும். அதுக்காக தான் நானே இங்கிட்டு வந்தேன். அப்புறமா பேசலாம். உள்ள போய் இரி, அண்ணிலாம் இருக்காக, என்ன ஏதுன்னு கேட்டு இரி, அப்புறமா பேசிக்கலாம். அதெல்லாம் முடியாது. நான் இப்பவே உன்கிட்ட பேசி ஆகணும். அப்பதான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீ இப்பமே சாப்பாடு வர்றதுக்கு முன்னாடி இந்த அலப்பறை பண்ற. சாப்பாடு வந்ததுக்கு அப்புறம் எடுத்து வைக்கணும்ப, வந்தவளுக்கு பரிமாறணும்ப, அப்புறம் பாத்திரத்தை கொண்டு குடுக்கணும்னு சொல்வேன். அதுவரை என்னால நிக்க முடியாது. அம்மா எப்படியும் என்ன சீக்கிரம் கூட்டிட்டு போயிரும். பாத்தான் ப்ளீஸ் தான். சரி சினுங்கி தொலையாத, போய் சொல்ல வர்றேன். மேல அங்கிட்டுதான் ரூம் இருக்கு, போய் இரி, வாரேன். அதான் சீக்கிரம் வந்துருதா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. அம்மா தேடிட்டு இருப்பாங்க, சீக்கிரம். இவ வேற கனவுலதான் கொள்ளுதான்னு பார்த்தா நெசத்திலே வந்து ஆள கொள்ளுதாளே. சரி, நமக்கும் பேசணும்னு இருந்தோம்ல,
போய் பேசிட்டு வந்துருவோம். அவ சொல்லதான் சரி. அப்புறம் தான் சாப்பாடு வந்துடும், அதுக்கப்புறம் பரிமாறணும், வேலை நிறைய இருக்கும், பேச முடியாது. இப்ப போய் பேசிட்டு வருவோம். வீடெல்லாம் அழகாத்தான் கட்டியிருக்காங்க. இதுதான் மதியத்தனுக்கு ரூமாக்கும். நல்லா கலைநயத்தோடு கட்டியிருக்காங்கப்பா. கல்யாணம் கழிஞ்சு புருஷன் முன்னாடி எப்படி அழகா இருக்கணுமோ அதுக்கேத்த மாதிரி ரூமா அழகா கட்டியிருக்காங்க. எம்பிட்டு நேரம் தான் இருக்க, அம்மா வேற தேடி மேல வந்துடக்கூடாது. சொல்லியே 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் வர தாங்கல. என்னத்தான் செஞ்சிட்டு இருப்பாரு அம்மா? ஒரு ஒரு மாமன் பொண்ணுகிட்ட பேசக்கூடவே நேரம் இல்ல. போன்லதான் பேச முடியல, நேர்லயாவது அத்தாண்ட கொஞ்சம் பேசலாமே, அப்படி கிண்டல் அடிக்கலாமே, ஜாலியா பேசலாமேன்னு பார்த்தா இவரு வேற. என்ன தனியா பேசி பேசி பைத்தியம் பிடிச்சிருச்சோ? என்ன அத்தா விளையாட்டு மூட்ல இருக்கியா? என்ன அங்கிட்டு போனா இங்கிட்டு வர்ற, இங்கிட்டு போனா அங்கிட்டு வர்ற? ரொம்பலாம் ரொம்ப நல்லாதான் இருக்கு. என்னங்க, ஏன் நல்ல நல்லதுமா சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு என்னாச்சுங்க? என்னத்தான் சொல்லுதான். இல்ல பொன்னி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. என்ன நடக்குமோ ஏதாவது நடக்குமோன்ட்டு இப்படினால ஏதோ இருந்துட்டோம். எனக்கு பயமா இருக்கு பொன்னி, என்னைய விட்டு நீ போயிருவியோன்ட்டு. அத்தா என்னத்தான் சின்ன பிள்ளையாட்ட முகத்தை வச்சுக்கிட்டு ஒழுங்க இடித்தான். நான் உன்னைய விட்டு எங்கிட்டு போவேன் சொல்லு? நீயே என்னை விட்டு போனாலும் நான் உன்னைய விட்டு போகவே மாட்டேன் தான். என்னத்தான் நீ? இந்த பொன்னி உனக்கு மட்டும்தான். என்னத்தான் நீ? பார்க்கதான் மொரட மாதிரி இருந்துகிட்டு மனசு ஃபுல்லா வெள்ளந்தியாட்டம். பயப்படாதத்தான், நான் இருக்கேன் சரியா? நானே உன்ட்ட எம்பிட்டோ பேசணும்னு வந்தேன். நீ இப்படி இருக்கும்போது நான் எப்படித்தான் பேச? ஒழுங்கா சிரிச்சுட்டு பேசுதான். இல்ல பொன்னி, எனக்கு பயமா இருக்குமா. என்ன நடக்கும்ட்டே தெரியல. வாழ்க்கை எப்படியோ தொடங்கி எப்படியோ போயிட்டு இருக்குது. நமக்கு கல்யாணம் நடக்கும்ல பொன்னி? என்னத்தான் நீ வெளியே வீரநாட்டம் பேசிக்கிட்டு உள்ள கோலையாட்டம் இருக்குத? போதான், நானே உன்னே நம்பிதான் இருக்கேன். நீ இம்புட்டு விக்கவா இருக்க? எல்லாம் கல்யாணம் நடக்கும் தான், நீ கவலைப்படாத சரியா? நான் சொல்றத மட்டும் நீ கேட்டா போதும். இல்லம்மா, நாள் போக போக பக்கு பக்குங்குது. என்னவோ நெஞ்சுக்குள்ள பயமா இருக்குது. என்னைய விட்டு நீ போயிருவேன்னு மனசுலாம் தோணுதுமா. அப்படியெல்லாம் ஒன்னும் தோணக்கூடாது சரியா? இந்த பொண்ணி எப்பவுமே உனக்காகத்தான் சரியாத்தான்? கவலைப்படாதத்தான், கண்டிப்பா நமக்கு கல்யாணம் நடக்கும். முதலத்து கூட ஒரு கனவு கண்டனே பாத்துக்கியேன். கல்யாணம் முடிஞ்சு நமக்கு வீட்டுல எல்லாரும் வச்சு விசேஷம்லாம் கழிக்காக மறு வீடுக்கு வந்திருக்கோம். அது தெரியுமா உனக்கு? பாடி எங்கிட்டு மனுஷனே இங்க ரணகலத்துல இருக்கான், இல்ல மறு வீடு வேற என்ன? பொன்னி பொன்னி. அடேங்கப்பா, சிரிப்ப உன் முகத்துல காமிக்கக்குள்ள எத்தனை பொய் சொல்ல வேண்டியது இருக்கு. அடியே, அப்ப பொய்யா சொன்ன நீ? உன் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா நான் உணர்ந்தேன் பொன்னி. எனக்கு எப்பவுமே நீ வேணும் சரியா பொன்னி? என்னை விட்டு எங்கிட்டும் போயிட மாட்டிய? அத்தான், அதெல்லாம் போக மாட்டேன். நீயே விளக்கமாத்த எடுத்து என்னை அடிச்சு விரட்டி போன்னு சொன்னா கூட நான் போக மாட்டேன் பாரு. சரி, நம்ம இப்ப விஷயத்துக்கு வருவோம் சரியா? இங்க பாருத்தான், நான் சொல்லதை கேட்டு கோவப்படக்கூடாது சரியா? எங்க வீட்டுல என்ன சொன்னாலும் இப்போ நான் சரி 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 அப்படின்ட்டே தான் இருக்கேன். நேத்து கூட அந்த பயல்கிட்ட போன் பேச தந்தாக. பேசினியாக்கும்? அத்தான் கோவப்படாதான், என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோ. இப்ப வீட்டுல என்ன சொன்னாலும் நான் சரிதான் சரிதான்ட்டு தான் போறேன். காக்கா வெள்ளையா இருக்குன்னு சொன்னாலும் சரின்னு தான் போறேன். ஏன்னா நமக்கு காரியம் நடக்கணும்ல. அதான் அந்த பையன் நினைச்சாலும் பாவமா தான் இருக்கு. பிடிச்சிருக்கான்னு கேட்கான். நான் என்னத்த சொல்ல? அம்மா அங்கிட்டு போனா கூட அவன்கிட்ட பேசி என்னத்தையா சொல்லி இதை அப்படியே ஃபுல் ஸ்டாப் வச்சு விட்டுலான்னு பார்த்தா அம்மாக்குதான் என்னைய பத்தி நல்லா தெரியுமே. ஏற்கனவே என்ஜினியரை விரட்டின கதை அதான் அம்மா கிட்டே நின்றுச்சு. வேற வழியே இல்லை. ஆனா ஒருத்தனை ஏமாத்துவோமே நினைச்சா பயமாவும் இருக்குது பாவமாவும் இருக்குதான். என்ன செய்ய, நம்ம நிலைமை அப்படி. ஆமடி, கண்ட பயலோட பேசிட்டு என்ன பிடிச்சிருக்கு உன்னைய பிடிச்சிருக்குன்ட்டு. எத்தான்
இதான் உன்ட எனக்கு பிடிக்காத விஷயம். புரிஞ்சுக்கத்தான், புரிஞ்சு பேசு. நான் எதுக்காக பேசுறேன்? என் சரவணாத்தானே கல்யாணம் பண்ணும், அதுக்காகத்தானே அப்படி பொறுத்து போயிட்டு இருக்கேன். இப்போ ஒண்ணும் இல்ல, என் வீட்டுல எது சொன்னாலும் முடியாதுன்ட்டு இந்த ராத்திரியே நான் ஓடி வந்துடுவேன் பாரு. என்ன, மாரியத்தானே கல்யாணம் இருக்குது, அது ஒரு காரணத்துக்காக தான் வீட்டுல எது சொன்னாலும் சரி சரின்ட்டே போயிட்டு இருக்கேன். சரிதான், ரொம்ப நேரம் நமக்கு பேச டைம் இருக்காது, எப்படியும் யாராவது வருவாங்க, அதுக்கடையில் நான் பேசிடுறேன். அத்தான், மாரியத்தானே முடிஞ்சு ஒரு 5-6 நாள் நம்ம கல்யாணம், சரியா? இப்போதைக்கு என் வீட்டுல என்ன சொன்னா சரி சரின்னு தான் போவேன். எங்க வீட்டுல ஏதாவது உண்ட பேசலாம், பேசாமையும் இருக்கலாம். நீயும் கண்ணும் காணாம அப்படியே இருந்துக்கோ, சரியா? நான் எங்க அம்மா கிட்ட வச்சு உன்னை பார்த்தா சிரிக்காத மாதிரி பிடிக்காத மாதிரி முறைச்சுக்கிட்டே திரிவேன். நீயும் நீ என்னை முறைச்ச மாதிரி பேக்கணும், என்னத்தான்? என் ஆசை மாமன் பொண்ண எப்படின்னு முறைப்பேன். கை எடுத்தான், இதுக்கு முன்னாடி முறைக்காமத்தான் இருந்தியாக்கும். முறைக்காம இருந்தியா, என்ன வையாம இருந்தியா? எம்பிட்டு தூரம் என்ன விரட்டி இருப்ப ஆரம்பத்துல. அது அப்படி இப்ப இல்லையே, இப்போ பொன்னிட்டு தானே இருக்குதே. அப்ப இருந்தேல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கோ. உள்ள யாரு கதவு அடைச்சு நிக்கிறது? கதவு தொடங்க. ஐயோ, யாரோ கதவு தட்டுறாங்களே, என்னன்னு சொல்லு. ஐயோ, யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? உன்னால தாண்டி, போடி அங்கிட்டு. ஓஹோ, என்னாலயா? இம்பிட்டு நேரம் பேசவே தெரியல என்ன? சரி, நானே சமாளிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, துணி மாத்திட்டு இருக்கேன்ல. யாரு? கொஞ்சம் நில்லுங்க, துணியை மாத்திட்டு வரேன். யாரு? பொன்னியா? பொன்னியா துணி மாத்தி நிக்க? சரி சரி, நான் பூ மாறிடுறேன், கீழே போறேன், சீக்கிரம் வா. சரி பூ மாறி, நீ போ, நான் இப்ப வரேன்னு. எப்படி என் சாமர்த்தியம்? நீ பெரிய ஆளு தாண்டியானா, என்னைய விடப்பா, நான் போறேன், அப்புறமா மீதி உள்ளது பேசிக்கலாம், ஆளை விடுடா சாமி. சரி பொன்னி, நீ சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, நீயும் பார்த்து பக்குவமா நடந்துக்க என்ன? சரி, அப்புறமா பார்க்கலாம். என்னடி? என்னது டீயா? ஆமா, பொண்டாட்டிய டீ போட்டு தானே பேசுவாங்க. அத்தான் இன்னைக்கு ஒரு மார்க்கமா தான் தெரியாரு.